சுய மரியாதை எண் 105. நாள் 3/2/88. நான் நிமித்த சேவாதாரி ஆத்துமா. எல்லையற்ற சேவாதாரி எனில் எவ்வித நான் எனது என எல்லைக்குள் வருபவர் அல்ல. நான் எனது எல்லையற்று இருக்க வேண்டும். எல்லாமே பாபாதான். நானும் பாபாவுடையவன். சேவையும் பாபாவுடையது. இதுவே எல்லையற்ற சேவையாகும். எல்லையற்ற ராஜ்யத்தை பெறுபவரே எல்லையற்ற சேவாதாரி ஆவார். சுய மரியாதை எண் 106. நாள் 27/3/88. நான் கவலையற்ற சேவாதாரி ஆத்துமா. இவர் செய்தார், நானும் செய்தேன். இந்த எண்ணத்திலிருந்து கவலை விடுத்து இருந்தாலே சேவை ஆவது உறுதியாகிறது. அதன் பலம் சதா நம்மை முன்னே கொண்டு செல்லும். கணக்கு பார்க்கும் சேவை அல்ல. நான் பாபாவுக்கு சிநேகி, சகயோகி, சேவாதாரி ஆத்துமா. சுய மரியாதை எண் 107 18 11 93. நான் பாபாவுக்கு சிநேகி, சகயோகி, சேவாதாரி ஆத்துமா. பாபாவுக்கு நீங்கள் சகயோகிகள். ஸ்ரீமத் படி நடப்பதில் சகயோகி, சதா சேவாதாரி. பிராமணன் ஆவது எனில் சேவை மேடையில் இருப்பது. நினைவில் சமைப்பது கூட சேவையாகும். எக்காரியம் செய்தாலும் நினைவில் இருப்பதால் வாயுமண்டலம் சுத்தம் ஆகிறது. உள் உணர்வு மூலம் வாயுமண்டலம் ஆகிறது. சேவாதாரி எனில் ஒவ்வொரு சமயம் தனது சிரேஷ்ட திருஷ்டி, விருத்தி, கிருத்தி மூலம் சேவை செய்பவர். மற்றவரை சிரேஷ்ட பார்வையில் பார்ப்பது கூட சேவை செய்வதாகும். சேவை இல்லாமல் பிராமணர் இருக்க முடியாது. சிநேகியாக இருக்கும் அளவு சகயோகி, சேவாதாரி. சேவைக்கான வாய்ப்பு நிறைய உள்ளது. மன சேவை செய்ய முதலில் தன்னை சக்திசாலி ஆக்க வேண்டும். முழு மதிப்பெண் பெற எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் சேவை செய்ய வேண்டும். சுய மரியாதை எண் 108. நாள் 9/3/94. நான் உலக சேவாதாரி ஆத்துமா. சர்வ சக்தியும் நிறைந்து இருப்பவரே உலக சேவாதாரி. உலக கல்யாணகாரி ஆக முடியும். சர்வ சக்தியில் எச்சக்தி நம்மிடம் இல்லை என பார்க்க வேண்டும். மாயாவின் நியமம் இதுதான்.
நம்மிடம் எந்த சக்தி இல்லையோ அந்த பலவீனம் மூலம் நம்மை மாயாஜீத் ஆக்க விடாது. இறுதியில் நம்மிடம் பலவீனம் இருந்துவிட்டால் அது நம்மை ஏமாற்றிவிடும். ஏதாவது வழியில் நம்மிடம் உள்ள பலவீனத்தை போக்கிட வேண்டும். சுயம் மீது, சமயம் மீது நம்ப முடியாது. போக போக பலவீனம் போய்விடும் என நினைக்க வேண்டாம். இப்போது இல்லை எனில் எப்போதும் இல்லை. செய்ய வேண்டியதை இப்போதே செய்யுங்கள். சதா சம்பன்னம் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். கம்ப்ளீட் ஆக வேண்டும். கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. சுய மரியாதை எண் 109, நாள் 15/4/81. நான் ஞானத்தின் விதவித நினைவில் இருக்கும் ஆத்துமா. ஆரம்பம் முதல் இதுவரை பாபா மூலம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைத்து இருக்கிறது. அந்த பாயிண்ட்ஸை மனனம் செய்து மகிழ்ச்சியோடு இருங்கள். ஞானம் நிறைந்தவராகி ஒவ்வொரு பாயிண்டின் நசா குசியில் இருங்கள். தினம் புத்தியில் ஒரு பாயிண்டை ஆவது வையுங்கள். அந்த அனுபவத்தில் சதா இருங்கள். ஞான சொரூபம் ஆகிவிடலாம். எவ்வளவு சிறந்த ஞானம்! இந்த ஞானத்தை கொடுத்தது யார்? இந்த நினைவில் இருங்கள். எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன். இந்த பாடலை பாடுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சுய மரியாதை 110, நாள் 2/10/81. நான் பாபா சமம் சர்வகுண சம்பன்ன ஆத்மா. சுயத்தில் சர்வ குணத்தை அனுபவம் செய்யுங்கள். தன்னை ஞான சொரூபமாக, சுகஸ்வரூபமாக அனுபவம் செய்யுங்கள். குணத்தை வர்ணனை செய்தால் போதாது, அனுபவம் செய்ய வேண்டும். சுகஸ்வரூபம் ஆகிவிட்டால் சுக அலை உலகில் பரவிவிடும். மாஸ்டர் ஞான சூரியன் நீங்கள். ஞானம், சுகம், ஆனந்தம் அலைகள் எல்லா ஆத்மாக்களை போய் சேரும். நீங்கள் உயர்ந்த நிலையில், உயர்ந்த இடத்தில் இருந்தால் போதும். அனுபவத்தை அதிகரியுங்கள். சொரூபம் ஆகுங்கள். சுய மரியாதை எண் 111, நாள் 2/10/81. குஷி என்ற பொக்கிஷத்தில் சம்பன்ன ஆத்மா நான். நான்
குசி என்ற பொக்கிஷத்தில் நிறைந்த ஆத்மா. குசி கஜானா மூலம் அனைவரையும் செல்வந்தர் ஆக்க முடியும். இக்காலத்தில் அனைவருக்கும் தேவை குசி. குசி கூட வெரைட்டியாக உள்ளது. சில நேரம் குழந்தையாக இருக்கும் குஷி, சில நேரம் அதிகாரியாக இருக்கும் குஷி. குஷி கஜானாவை நிலையாக வைத்துக் கொள்ளுங்கள். பாபா மூலம் கிடைத்த சக்திகளை காரியத்தில் பயன்படுத்துங்கள். சக்தி கிடைத்த குசி இருந்தால் போதாது. தன்னிடம் மற்றவரிடம் அதை பயன்படுத்த வேண்டும். சுய மத எண் 112, நாள் 13/1/83. நான் பாபா சமம், சர்வகுணம் சர்வ சக்தி நிறைந்த ஆத்மா. எப்போதுமே பாபாவின் குழந்தையாக இருக்கும்போது பாபா சமம். எப்போதும் தாரணை சொரூபம் இருக்க வேண்டும். பாபாவின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆத்மா நாம். நமக்கு கிடைத்த அதிகாரத்தை ஒருபோதும் மறக்க முடியாது. சதா காலத்திற்கு ராஜ்யம் பெற வேண்டும் என்றால் நினைவும் சதா இருக்க வேண்டும். தைரியம் வைத்து பயமற்றவராகி முன்னேறிக்கொண்டே இருங்கள். பாபா உதவி கிடைக்கும். தைரியம் என்ற விசேஷத்தின் மூலம் அனைவரது சகயோகம் கிடைக்கும். இந்த ஒரு விசேஷம் மூலம் அநேக விசேஷத்தை பெறலாம். ஒரு அடி எடுத்து வைத்தால் அநேக அடி சகயோகம் அதிகாரமாக கிடைக்கும். விசேஷத்தை சேவையில் பயன்படுத்துங்கள். பலனை பெறுங்கள். சுய மரியாதை எண் 113, நாள் 31/12/91. நான் அனைத்து கஜானாவில் சம்பன்ன ஆத்மா. கஜானாவை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும். பாபா மூலம் ஞானம் நிறைந்த காரணத்தால் உசார் ஆகிவிட்டீர்கள். இருந்தாலும் மாயா ஒன்றும் குறைந்தது அல்ல. மாயா சக்திசாலி ஆகி போரிட வரும். எல்லா கஜானாவும் நிறைந்தவர் ஆகுங்கள். எந்த நேரத்தில் எந்த கஜானா அவசியமோ அந்த நேரத்தில் அதை காரியத்தில் பயன்படுத்துங்கள். கஜானா அதிகரித்து கொண்டே இருக்கும். முதலில் யோசியுங்கள், பிறகு செய்யுங்கள். ஞானி யோகி ஆத்மாவுக்கு சமயப்படி டச் ஆகும். பிறகு அதை கேட்ச் செய்து செயலில் கொண்டு வரலாம். 2/12/93. நிறைந்து இருப்பவர் அசையாதவராக இருப்பார். குழப்பத்தில் வரமாட்டார். எண்ணம் சொல் சம்பந்தம் தொடர்பில் குழப்பம் இருப்பது எனில் கஜானா நிறைந்து இல்லை என அறியலாம். எண்ணத்திலும் கனவிலும் கூட அசையக்கூடாது.
மாஸ்டர் சர்வசக்திவான் சொரூபம் எமர்ஜ் ஆக இருந்தால் குழப்பம் மெர்ஜ் ஆகிவிடும். பலவீன ஆத்மாவுக்கு சக்தி தேவை. மாஸ்டர் சர்வ சக்திவான் எனில் எண்ணம் செயல் இரண்டும் சமநிலையில் இருக்கணும். எந்த சமயம் எந்த சக்தி அவசியமோ அந்த சமயம் அந்த சக்தியினை காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். சூட்சும சக்திகள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். தடைகளை பற்றிய ஞானமும் இருந்தால்தான் அதன் மீது வெற்றி பெற முடியும். ஓம் சாந்தி.